பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கருமையும் தயவும் மாட்சிமையும் வல்லமையும் இப்போதும் எப்போதும் இன்றைக்கும் என்றைக்கும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருப்பதாக. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. தேவன் அருளினதான பெரிதான இரக்கத்தினால் மீண்டும் ஒரு விசை இந்த இரவுக்கு இரவு ஜெபத்தின் மூலமாக உங்களை சந்திக்கவும் உங்களோடு கூட சேர்ந்து அதில் நானும் ஒருவனாக இந்த ஊழியத்தை நிறைவேற்றவும் தேவன் கொடுத்த நல்ல கிருபைக்காக கர்த்தரை அதிகமாய் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். 1 கோடி நன்றிகளை தேவனுக்கு தெரிவிக்கிறேன். அதோடு கூட இன்றைக்கு இந்த இரவுக்கு ஜெபத்துக்கு வந்திருக்கிறதும் வந்து கொண்டு இருக்கிறதுமான சிறியோர் பெரியோராக அனைவரையும் போதக பிதாக்களையும் மிகுந்த அன்போடும் கிறிஸ்துவின் நற்கிருபையோடும் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். புலம்பலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். புலம்பல் 5:1 வாசிக்கிறேன். கர்த்தாவே, எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தலும், எங்கள் நிந்தையை நோக்கி பாரும். கர்த்தாவே, எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தலும், எங்கள் நிந்தையை நோக்கி பாரும். ஆம், இங்கு தேவனுடைய ஊழியக்காரனும் தீர்க்கதரிசியும் தேவதாசனுமாகிய எரேமியா ஒரு ஜெபத்தை செய்கிறார். அவர் பண்ணுகிற ஜெபத்திலே அவர் குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என்ன வார்த்தை? அந்த புலம்பல் 5:1 சொல்லுகிறது, நினைத்தருளும் என்று சொல்லுகிறார். எங்களை நினைத்தருளும் அப்படி என்று சொல்லி. அப்போ நினைத்தருளும் என்றால் என்ன அர்த்தம்? ஆண்டவரே, ஒருவேளை எங்களை நீர் மறந்து விட்டீரோ என்றுதான் அர்த்தம். இல்லாவிட்டால் நீர் பெரிய தேவன் தான், ஆனால் நீங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் பெரியவர்கள் இல்லை, அதனால் எங்களை குறித்த நினைவு உமக்கு இருக்குதா இல்லையா என்பதை தெரியவில்லை என்பது தான் எங்களை நினைத்தருளும் என்கிறதான வார்த்தையின் தாற்பயமாயிருக்கிறது, வியாக்கியானமாயிருக்கிறது, விளக்கமாயிருக்கிறது. இதை நான் சிறுவனாய் இருக்கும் போதும் ரட்சிக்கப்பட்ட புதிதிலே, அதாவது முழு நேர ஊழியத்திலே மகா வல்லமையாய் பயன்படுத்தப்படுவதற்கு முன்பு அடிக்கடி யோசிப்பேன். நம்ம ஜெபித்தா கர்த்தர் கேட்கிறார் என்று ஊழியக்காரர்கள் சொல்லுகிறார்கள். நாம் பாட்டு பாடினால் ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார் என்று சபையிலே சொல்லுகிறார்கள். பொருத்தனை பண்ணினால் கர்த்தர் நிறைவேற்றுவார் என்று உபதேசத்திலே சொல்லுகிறார். அப்ப நான் அடிக்கடி யோசிப்பேன், நம்மை எப்படி அவர் கண்டுபிடிப்பார் அல்லது நம்மை எப்படி அவர் நினைப்பார்? உலகத்திலே ஒரு மேப் கணக்கின்படி 270க்கும் அதிகமான நாடுகள் உண்டு. அதாவது சிறிய ஐலாண்ட்ஸ் முதல் சிறிய நாடுகள், சுதந்திர பெற்ற நாடு வரைக்கும் 270க்கும் அதிகமான நாடுகள் உண்டு. இந்த 270க்கும் அதிகமான நாடுகளிலே பல 100 கோடிக்கும் அதிகமான மக்கள், பல்லாயிரம் கோடி மக்கள் வாழ்கிறார். இதிலே உலகளாவிய சர்வதேச கணக்கெடுப்பின்படி ஒரு கணக்கு இருக்கிறது. ஆனா அந்த கணக்கெடுப்பின்படி அல்லாத ஏராளமான மனித இனங்களும் மனித கூட்டங்களும். அப்போ நான் அடிக்கடி யோசிப்பேன், அவர் எப்படி நம்மை நினைப்பார்? அவர் என்னதான் கடவுளா இருக்கட்டும், என்னதான் தெய்வமா இருக்கட்டும், எப்படிப்பட்ட சாமியா இருக்கட்டும், எவ்வளவு சக்தியா இருக்கட்டும், நம்ம இங்க ஜெபம் பண்றோம், அதே நேரத்துல எங்கெங்க இருந்து எவ்வளவு பேர் ஜெபிக்கிறாங்க. அப்ப நம்ம ஜெபத்தை கேட்பாரா, அவங்க ஜெபத்தை கேட்பாரா? அப்போ அவங்க ஜெபத்தை கேட்கிறாருன்னா நம்ம ஜெபம் அப்ப எங்க போச்சு? அப்போ ஒரே நேரத்துல ஆண்டவரால் எல்லாராலையும் நினைக்க முடியுமா? ஒருவேளை அப்படி ஆண்டவர் எல்லாரையும் ஒரே நேரத்தில் நினைக்க முடியாததுனாலதான் நமக்கு பிரச்சனைகள் வருது போல இருக்குன்னு சொல்லி
நான் ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாக கற்பனையிலே நிறைய கற்பனை பண்ணுவது. அப்போ இங்கே தேவனுடைய ஊழியக்காரனும் தீர்க்கதரிசியும் தேவ மனுஷனுமாகிய எரேமியா கூட அவர் பண்ணுகிற புலம்பலின் ஜெபத்திலே கர்த்தாவே எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தருளும் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த எரேமியா ஒரு ஊழியக்காரனாய் இருந்தும் தேவ மனுஷனாய் இருந்தும் தீர்க்கதரிசியாய் இருந்தும் ராஜ்யங்கள் கவிழ்க்கப்படுவதற்கும் ராஜ்யங்கள் நிறுத்தப்படுவதற்கும் காரணமான பெரிய தேவ மனுஷனாய் இருந்தும் ஒரு கட்டம் வரும்போது அந்த எரேமியா என்கிற ஊழியக்காரருக்கே ஒரு பெரிய மன சஞ்சலம் வந்துவிடும். அவர் சொல்லுகிறார், ஓ கர்த்தர் நல்லவே, எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தருளும் என்று. எப்போதுமே ஆண்டவர் தம்முடைய நினைவில் நம்மை வைத்திருக்கிறார் என்பது உண்மை. அந்த தீர்க்கதரிசியாக எரேமியாவுக்கு தெரியும். ஆனா அதை மீறி அவர் சொல்லுகிறார், என்னை நினைத்தது. அப்போ இதுல ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. என்ன ரகசியம் இருக்கிறது? நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள் அல்லது கவனமாய் தெரிந்து கொள்ளுங்கள். நாம் யாரெல்லாம் தேவனால் பயன்படுத்தப்படுகிற பெரிய ஊழியக்காரர் என்றும் அல்லது தேவனுடைய வாயாயிருக்கிறார்கள், தேவனுடைய தீர்க்கதரிசியாயிருக்கிறார்கள், தேவனுடைய அடையாளமாயிருக்கிறார்கள், யாரெல்லாம் நாம் நினைக்கிறோமோ பார்க்கிறோமோ அவர்கள் உள்ளூர்ந்த நிலைமையிலே பாதிக்கப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறார். உள்ளார்ந்த நிலைமையிலே பலவிதமான குழப்பத்துக்குள் இருக்கிறார். நாம் வெளியில பார்க்கும்போது அவர்கள்தான் மிகப்பெரிய அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிறோம். அவர்கள்தான் மாபெரும் தீர்க்கதரிசிகள் என்று சொல்லுகிறோம். அவர்கள்தான் சபைகளின் சீர்திருத்தவாதிகள், நிறைய சபைகளை சீர்படுத்தினார்கள் என்று நினைக்கிறோம். நம்ம பார்வைக்கு அவர்கள் அப்போஸ்தலர்களாய் தெரிகிறார்கள், தீர்க்கதரிசிகளாய் தெரிகிறார்கள், சீர்திருத்தவாதிகளாய் தெரிகிறார்கள். ஆனா நிறைய எரேமியாவை போன்ற பெரிய தேவ மனிதர் வாழ்க்கையில ஒரு கட்டம் வருகிறது. அப்ப அந்த ஊழியக்காரர்களே சொல்றாங்க, ஆண்டவரே என்னை நினைத்தருளும் ஐயா, ஏனையா எனக்கு இதெல்லாம் நடக்குது. இந்த புலம்பல் 5:1 சொல்லுங்க, எனக்கு நேரிட்டதை நினைத்தரும். எனக்கு இப்படி ஒண்ணு நடந்துருச்சு, அப்படி ஒண்ணு நடந்துருச்சு, இப்படி ஒண்ணு நடந்துட்டு, இதை தயவுசெய்து நினைச்சு பாரும் என்று சொல்லுது. அப்போ எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு சோதனை வரும் என்பது இந்த புலம்பல் 5:1 சொல்லுது. சமீபத்தில் நடந்த ஒன்றை சொல்லுகிறேன். கர்த்தர் நல்லவர், நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள். ஏற்கனவே ஒரு முறை மேலோட்டமாய் சொல்லியிருக்கிறேன். நம்முடைய தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி ஆண்களுக்கான வஸ்திரங்கள் என்று சொல்ல போனா விலை உயர்ந்த வஸ்திரம், ஆண்களுக்கான விலை உயர்ந்த வஸ்திரங்கள், கோட் ஷூட் என்று சொன்னா அது ரேமாண்ட் கம்பெனி, ரேமாண்ட் பிராண்ட் தான் என்பது நல்ல குவாலிட்டியா பயன்படுத்துகிறவர்களுக்கு தெரிந்த ஒன்று. ஏனென்று சொன்னால் ரேமாண்ட் கிளாத், ரேமாண்ட் கம்பெனியுடைய பேண்ட் கிளாத்தோ, ஷர்ட் கிளாத்தோ, ஷூட்டிங் கிளாத்தோ அது அவ்வளவு நல்ல பெஸ்டா இருக்கும், ஹை குவாலிட்டியா இருக்கும், நல்ல பிராண்டடா இருக்கும். அப்புறம் அது தச்சு அது ரேமாண்ட் கிளாத் அப்படின்னு வெளியாற்ற சொன்னாலே அதுக்கு ஒரு தனி மரியாதை, தனி பேர் இருக்கு. 1 மீட்டர் கிளாத் வெறும் கிட்டத்தட்ட 1 மீட்டர் கிளாத் குறைஞ்சது 3000 ரூபாயில இருந்து 3 லட்சம் ரூபாய் வரைக்கும். ஒரே 1 மீட்டர் துணி 3 லட்சம் ரூபாய்க்கு அதிகமான விலை உயர்ந்ததும் இருக்கு. அப்ப ஏன் இதை சொல்றேன்னா, அந்த ரேமாண்ட் கிளாத் என்பது ரொம்ப தரம் வாய்ந்தது, ரொம்ப குவாலிட்டியானது, நல்ல பிராண்டட் ஆனது. அது சாதாரண கடைகளிலே விற்கப்படாதது, நேர்த்தியான இடங்களில் மட்டும் விற்கப்படக்கூடிய இந்த இவ்வளோ விலை மதிப்பற்ற விலையேற பெற்ற அந்த துணி தயாரிக்கிறவர் தான் அந்த கடை ஓனர். அவர் உலகளாவிய அளவிலே மிக பெரிய ஒரு கோடீஸ்வரர். அவருக்கு இந்த ரேமாண்ட் கம்பெனியுடைய ஓனர், அவருடைய பேரே ரேமாண்ட். அவர் தான் இந்த தொழிற்சாலை நிறுவினவர், இந்த ஷோரூம் எல்லாம் திறந்தவர். அவருக்கு 2 பையன்கள். அந்த 2 பையன்கள ஒருத்தர் கர்த்தர் நல்லவே விவாகம் முடித்து வேறு ஒரு தேசத்திலே செட்டில் ஆகிவிட்டார். ஒருவர் இவரோடு கூட இருந்தா கடைசியில தகப்பனுக்கும் மகனுக்கு இடையில ஒரு பெரிய மன போராட்டம் உண்டாகி
அந்த ரேமாண்ட் என்கிற ஓனருக்கு மிகப்பெரிய ஒரு அரண்மனை போல மாபெரும் ஒரு பேலஸ் இருக்கு. அந்த பேலஸ்ல தான் அவர் வாழ்றாரு. அது கிட்டத்தட்ட எத்தனையோ 500,000 கோடிக்கு போகக்கூடிய பெரிய பங்களா வீடு. அதுல வசிக்கிறார். இடையில 2 பேருக்கு ஏற்பட்ட, மகனுக்கும் தகப்பனுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல் பிரச்சனையில அவ்வளவு பெரிய பேலஸ்ல இருந்து அந்த அரண்மனை விட்டு சொந்த தகப்பனை வெளியேற்றியாச்சு. இப்ப பாருங்க, உலகளாவிய பணக்காரரா இருந்தும் தன் 2 பிள்ளைகளும் தன்னை கவனிக்காம அதுல ஒரு மகன் சொந்த வீட்டை விட்டு அவ்வளவு பெரிய பேலஸ் ஒரு அரண்மனை விட்டு வெளியே துரத்த, கடைசியில் இவர் வெளியில வந்து ஒரு வாடகைக்கு வீடு எடுத்து அதுல 1-2 வேலைக்காரர்களை சம்பளம் கொடுத்து வைத்துக் கொண்டு தனித்து வாழ்கிறார். இப்போ எல்லாத்தையும் இழந்த அந்த மனுஷன் உலகளாவிய பெரிய கோடீஸ்வரர், சொந்த மகனை இழந்தவர், சொந்த மருமகள் பேரப்பிள்ளைகளை இழந்தவர். கர்த்தர் நல்லவர். இப்போ தன்னுடைய அந்தஸ்து மதிப்பை இழந்தவர். அவர் என்ன சொல்லுவார்? என்னை நினைத்தால் நல்லது. என் மகன் என்னை நினைச்சு பார்க்க மாட்டானா? ஒருவேளை மகன்தான் அப்படி கோபக்காரனா இருக்கிற, மருமகை என்னை நினைச்சு பார்க்க மாட்டாளா? அந்த பேர பிள்ளைகளாவது பிடிவாதம் பண்ணி தாத்தா வேணும்னு நினைச்சு பார்க்க மாட்டாங்களா? அப்ப யாராவது என்னை நினைச்சு பார்த்தா நல்லது என்று சொல்லிதான் அந்த மாபெரும் உலகளாவிய கோடீஸ்வரர் பரிதவித்திருப்பார், அங்கலாய்த்திருப்பார். இதுதான் அந்த நினைத்தருளும் என்கிற வார்த்தையின் உண்மையான அர்த்தம். ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? நீங்க நல்ல அழகான பெண்ணை கல்யாணம் பண்ணி இருக்கலாம், நல்ல ஞானமுள்ள ஒரு பையனை நீங்க திருமணம் முடித்திருக்கலாம், நீங்க நல்ல அருமையான வேலையிலும் வருமானத்திலும் இருக்கலாம், உங்களுக்கென்று அந்தஸ்தும் புகழும் எதுவும் இருக்கலாம். ஆனா உங்களை நினைக்கக்கூடிய 2 பேர் இல்லை. உங்களை நினைத்து பார்த்து உங்களுக்கு இருதயத்துக்கு இனிமையாய் சில வார்த்தைகளை சொல்லுவதற்கு சிலர் இல்லாவிட்டால், அப்பதான் உங்கள்கிட்ட இருக்கிற அரசாங்க வேலையும் அழகான மனைவியும் அருமையான புருஷனும் இருக்கிற வருமானமும் அது போதும் என்று நினைக்க வைக்காது. அதுக்கு பதில் என்னை நினைக்கக்கூடிய யாராவது இருந்தா நல்லா இருக்குமே, இந்த நேரத்துல என்னை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு 2 வார்த்தை சொல்ல ஆறுதலா இருக்கு, 2 பேர் இருந்தா பிரயோஜனமா இருக்குமே என்பதுதான் எல்லாருடைய இருதயத்தின். அப்படியானால் இந்த கர்த்தர் நல்லவர் இரவுக்கு ஜெபத்துக்கு வந்திருக்கிற எனக்கு மிகவும் அன்பான என் அன்பு விசுவாச தெய்வ பிள்ளைகளே, போதக பிதாக்களே, அந்த எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், எனக்கு நேரிட்டதை நினைத்தருளும். கர்த்தருக்கு மகிமையுள்ளதாக இந்த நேரத்திலே நான் மனம் திறந்து சில காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அந்த மனம் திறந்து வெளிப்படையாய் சொல்ல விரும்புகிற காரியத்தில் ஒரு குறிப்பிட்ட காரியம் உண்டு. என்னன்னா, நானே அடிக்கடி இந்த வார்த்தையை யோசிப்பதுண்டு. எனக்கு தெரிஞ்சு நான் விவரம் தெரிந்த காலத்தில இருந்தே கர்த்தருக்குள் வந்துட்டேன். 1979 தேவனால் நான் சந்திக்கப்பட்ட தொடப்பட்டேன். அப்புறம் 1985 83 ஞானஸ்நானம் எடுத்து, அப்புறம் 1985 முழு நேர ஊழியத்துக்கு கடந்து வந்துட்டு 1995 வரைக்கும் 7 சபைகளுக்கு ஆண்டவருடைய கிருபையினால நான் போதகரா இருந்திருக்கேன். கர்த்தர் இப்படி நிறைய காரியங்களை நான் செய்து, அப்புறம் தீர்க்கதரிசியாய் அப்போஸ்தலனாய் உருவெடுத்து நிறைய முகாம்கள் எடுத்து 3500 தீர்க்கதரிசிகளை பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். பல நூற்று கணக்கான பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறோம். எத்தனையோ சபைகளை கட்டியிருக்கிறோம். இன்றைக்கும் அந்தந்த பட்டணத்திலே அந்த தேவாலயங்கள் உயிருள்ளவைகளாய் எழுந்து சாட்சியாய் நிற்கிறது. தேவ சமூகத்திலே வெளியரங்கமா சொன்னா அடிக்கடி யோசிப்பேன், நம்மால் ரட்சிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்டவர். இவ்வளவு இருந்து இவ்வளவு பெரிய ஊழியத்தை காலகாலமா செய்திருந்தாலும் சில நேரத்துல நானே மனம் உடைந்து இருதயம் வியாகுலப்பட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே நீர் என்னை நினைத்தால் நன்றாயிருக்கும். சிலர் ஊழியமே செய்வதில்லை, ஆனால் டாம்பிகமா இருக்கிறார்.
சிலர் சத்தியத்தை போதிக்க தெரியல, ஆனால் பெரிய ஊழியக்காரனா இருக்கிறார். சிலருக்கு வேதத்தின் வெளிச்சம் சரியில்லை, இருளில் இருக்கிறாங்க, தவறான ஜீவிக்கிறாங்க, நல்லாவே தெரியுது. ஆனா அவங்க பரிசுத்தவான்களை போல இருக்காங்க. ஆனா நான் இத்தனை வருஷம் ஊழியம் செய்யறேன், இவ்வளவு பேர் உருவாக்கி இருக்கிறேன், இத்தனை பேர் ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறேன், இத்தனை பேர் ரட்சிப்புக்குள் கொண்டாந்து இருக்கிறேன், தீர்க்கதரிசிகள் ஏற்படுத்திருக்கிறேன், இருட்டோட ஜெபத்தை ஆரம்பிச்சு ஒரு தேவ சேனைவே ஏற்படுத்தி இருக்கிறேன், இவ்வளவு பண்ணிருக்கிற ஆண்டவரே, ஆனாலும் நீ என்னை நினைத்தருளும் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட காரியத்தை வைத்து இன்றைக்கும் நான் ஜெபிக்கிறதும். இப்போதும் கூட என்னுடைய இருதயத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு டார்கெட் வைத்திருக்கிறேன். அது ஆண்டவர்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கிறேன். அந்த எதிர்பார்ப்பு என்னன்னா, அது என்னுடைய சுயத்துக்காக அல்லது ஏதோ பேருக்கானது அல்ல. அதுவும் தேவனுக்காகவும் தேவனுடைய ஊழியத்துக்காகவும் தேவ ராஜ்யத்துக்காகவும் தான். அதுவும் நிறைவேற வேண்டும் என்று நான் ஜெபிச்சிட்டு இருக்கிறேன். அப்போ அது காரணம் என்ன? ஆண்டவரே நீ நினைத்தருளும் என்பது. அப்ப இவ்வளோ ஊழியங்களை ராத்திரி பகல செய்தாலுமே, அப்போ ஊழியக்காரனாக இருக்கிற நானுமே என்னை நினைத்தருளும் என்று சொல்லக்கூடிய ஒரு கெஞ்சுகிறவனாகத்தான் இருக்கிறேனே தவிர, அவர் என்னை நினைத்து விட்டார், எல்லாவற்றையும் செய்து விட்டார் என்று சொல்லக்கூடியவனாய் நான் இல்லை. அப்ப நானும் அந்த கெஞ்சுகிறவருடைய பட்டியலில் தான் இருக்கிறேன். அப்ப ஒரு ஊழியக்காரனே கெஞ்சுகிறவருடைய பட்டியலில் இருக்கிறான் என்று சொன்னால், இதை கேட்கிறவர்களும் இந்த சத்தியத்தை அறிகிறவர்களும் எப்படி இருப்பார்கள்? அவர்களுக்கும் பல இயக்கம் இருக்கும். இதை தவிர கடந்த 2023 வருஷத்துல தேவன் எனக்கு ஒரு ரகசியத்தை சொன்னார். அவர் பிரத்யட்சமாய் வெளிப்பட்டு என்னோடு கூட காணப்பட்டு எனக்கு நேரடியாய் அவர் என்னோடு கூட அசோத்திரம் விவாதத்தில் பேசிக்கொண்டு இருக்கையில் ஆண்டவர் ஒரு ரகசியத்தை எனக்கு சொன்னார். இந்த காரியத்தை நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லி, இதை நீ உன் மனதில் வைத்துக்கொள், இதை நான் ஏற்ற காலத்தில் செய்வேன் என்று ஒரு காரியத்தையும் கர்த்தர் சொன்னார். இப்ப ஏற்கனவே நான் ஒரு காரியத்தை வச்சு இதை நினைத்தரலும் என்று ஜெபிக்கிற நேரத்துல திடீரென்று ஆண்டவர் எனக்கு வெளிப்பட்டு இதை உனக்கு செய்ய போகிறேன் என்று அவர் ஒன்று சொல்லி இருக்க, இப்ப அடிக்கடி என்னுடைய ஜெபமே எப்படி இருக்குது? என்னை நினைத்தரலும். நான் ஒரு காரியத்தை நினைச்சு கேட்டுட்டு இருக்கிறேன், நீர் ஒரு காரியத்தை அதை மிஞ்சி அதை விட பெருசா உன்னை செய்ய போறேன்னு சொல்லி இருக்கு. அப்ப இது ரெண்டையும் நினைத்தரலும் என்று சொல்லி, இது என்னுடைய ஜெபமானது இருதயத்தின் ஜெபமா இருக்கு. குறிப்புகள் சொல்லியோ தேச ஜனங்கள்கிட்ட சொல்லியோ அல்லது சோத்திரம் குறிப்பா எழுதி வைத்தோ அல்ல, இருதயத்துல ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தான் நினைத்தரலும் என்கிற ஜெபம். அப்போ இன்றைக்கு இந்த ஜெபத்துக்கு வந்திருக்கிற எனக்கன்பான தேவ ஜனமே, நீங்கள் எதை குறித்து ஆண்டவரிடத்தில் விண்ணப்பிக்கிறீர்கள்? என்னை நினைத்தருளும் என்று சொல்லுவதற்கு ஏதாகிலும் காரியம் உண்டா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்போ எதிலே நினைத்தருள வேண்டும்? வித்தியாசமான சில காரியங்களை கர்த்தருடைய வசனத்தை முன்னிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவதாக நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 28வது வசனம். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 28வது வசனம். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும் என்று சொன்னான். என்னை பலப்படுத்தும் என்று சொன்னான். இங்கு நினைத்தருளும் என்று ஜெபிக்கிறது முதலாவது யார் என்று சொன்னால், மாபெரும் பராக்கிரமசாலியும் மிகப்பெரிய யுத்த வீரனும் பிறப்பதற்கு முன்பே பெயர் சூட்டப்பட்டவனும் கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவனுமாகிய சிம்சோன் தான் இங்கு சொல்லுகிறான், என்னை நினைத்தருளும். எதற்காக நினைத்தருள வேண்டும்? அந்த வசனம் நியாயாதிபதிகள் 16:28 கடைசி வார்த்தை சொல்கிறது, தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி நினைத்தருளும் என்றார். என்னை பலப்படுத்துவதற்காக நினைத்தருளும்.
இப்போ தேவனுடைய செய்தியை தயவு செய்து நீங்க கவனமா கவனிக்கணும். சமையல் வேலையும் வீட்டு வேலையும் வண்டி ஓட்டுறது வச்சுக்கிட்டு ஏதோ சத்தத்தை கேட்கிறேன்னு கேட்காம கொஞ்சம் கவனமா தேவனுடைய வார்த்தைக்கு இடம் கொடுத்து பயத்தோடு கவனிங்க. இங்க முதலாவது நினைத்தருளும் என்று கெஞ்சுகிறது யார் தெரியுமா? மாபெரும் பராக்கிரமசாலியாகிய சிம்சோன். இப்போ இதுல ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம். அவன் ஏற்கனவே மாபெரும் மனுஷன், ஏற்கனவே பராக்கிரமசாலி. அவனை கண்டால் பெலிஸ்தர்களை நடுங்குகிறார்கள், பட்டணத்தார் நடுங்குகிறார்கள், ராஜ்யம் நடுங்குகிறது. எல்லாரையும் எல்லாவற்றையும் நடுங்க வைக்கக்கூடிய ஒருவன் சொல்றான், என்னை நினைத்தருளும் என்று சொல். அப்போ எனக்கன்பானவர்களே, இதுதான் இன்றைக்கு கடைசி காலத்திலே ஊழியம் செய்கிறவருடைய, ஊழியத்தில் இருக்கிறவர்களுடைய, இல்லாவிட்டால் கர்த்தருக்காக வாழ்க்கை வாழுகிறவருடைய உண்மையான நிலைமை. இதுதான் வெளியில பார்க்க தலைமுறை கிறிஸ்தவர்கள், சந்ததி கிறிஸ்தவர்கள், தாத்தா கால கிறிஸ்தவர்கள், அப்பா கால கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோம். ஆனா உள்ளே பார்த்தால் ஆண்டவரே நினைத்தருளும் என்று சொல்லக்கூடிய ஒரு பரிதாபத்துக்குள்ளே இருக்கிறார். இப்ப இந்த சிம்சோன் கர்த்தர் நல்லவன், அவன் நினைத்தருளும் என்று சொல்வதற்கு என்ன காரணம்? அதே வசனம் சொல்லுது, என் 2 கண்களுக்காக அப்படின்றான். ஆண்டவரே எனக்கு கண்ணு இருக்குது, ஆனா பார்க்க முடியலையே. கண் இருந்தும் காணக்கூடாதவனாய் இருக்கிறேன். தோண்டிட்டாங்க, நோண்டிட்டாங்க, திரும்பி எடுத்துட்டாங்க. இப்போ இந்த இடத்துல சிம்சோனுடைய கண் பிடுங்கப்பட்டது என்பது எல்லாரும் சொல்லக்கூடிய சத்தியம். ஆனால் கண் அந்த காலத்துல பிடுங்குதல் என்பது எப்படி என்பது நிறைய பேருக்கு தெரியாது. அது அழகா ஒரு மைக்ரோஸ்கோப் வச்சு, இல்லாட்டி டெலிஸ்கோப் வச்சு, இல்லாட்டி ஒரு மெடிசன்ஸ் கொடுத்து மெதுவா படுக்க வச்சு அப்புறம் எடுப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கிடையாது. அந்த காலத்துல ஒருவனை அடிமைப்படுத்தி கட்டி வைத்து கண்ணை எடுப்பது என்று சொன்னால் 2 பக்கத்துல கட்டிட்டு, இல்லாட்டி சொத்துரும் அவனை கட்டி உட்கார வைத்து விட்டு ஒரு பெரிய கம்பிய அவன் பார்த்துட்டு இருக்கும் போது கம்பியை கொண்டு போய் கண்ணுக்கு உள்ள விடுவான். கண்ணுக்குள்ளனா அந்த கண்ணு இமை, அந்த கண் விழி இருக்கிற இடத்துல கிடையாது, கண்ணுக்கு மேலே, அந்த மேல சோத்துரும் அந்த தசைப்பகுதிகள் இருக்கு. அந்த தசைப்பகுதி குத்திக்கிட்டு உள்ள போற மாதிரி கம்பி விட்டு ஓங்கி குத்துவாங்க. குத்தி நெம்புவாங்க. நெம்புல அப்படியே 2 ஆட்டு ஆட்டி ஒரு சோத்துல உள்ள ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் ஸ்ட்ரா விட்டு ஆட்டுற மாதிரி ஆட்டிட்டு அப்புறம் நெம்புவாங்க. நெம்புனாக்கா அந்த கண்ணு விழி வந்து கீழே விழும். இப்படிதான் கண்ணை பிடுங்கினார்கள். இது சிம்சோனுடைய நாட்களில் ஒரு முறை. ஆனா நீங்க யோனாவின் புஸ்தகத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க நினிவே என்கிற பட்டணம் இருந்தது. அந்த நினிவே பட்டணத்துக்கு தான் கர்த்தர் யோனாவை அனுப்பினார். ஏன் தெரியுமா? அந்த நினிவே பட்டணத்தார் மிகப்பெரிய கொடூரமானவர்கள், பயங்கர கொடூரவாசிகள். அதை இன்னும் உங்களுக்கு ஆழமா சொல்ல, ஆதியாகமத்திலிருந்து அந்த சூத்திரம் மற்ற சின்ன தீர்க்கதரிசிகள் புஸ்தகம் வரைக்கும் இருக்கிற எல்லா ராஜாக்களை விட இந்த நினிவே பட்டணத்து ராஜாவும் அந்த ஜனங்களோட கொடுமைக்காரன். அந்த நினிவே பட்டணத்து ராஜா என்ன பண்ணுவான்? சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்குவான், அடிமைகளை கொண்டு வர சொல்லுவான். இன்னைக்கு அவன் கையை வெட்டு, இல்லாட்டி சோதனை இதை வெட்டுன்னு சொல்லிட்டே இருப்பான். சொல்லிட்டு கடைசியா சாயங்காலத்துல சிங்காசனத்துடைய எழும்பும் போது அவன் சொல்லுவானா, இன்னைக்கு வெட்டின கையெல்லாம் எண்ணி தனியா போட்டாக்க 220 பேருடைய கை வெட்டப்பட்டிருக்கு. ஒரே விளக்கு சந்தோஷம், இன்னைக்கு என்னுடைய எதிரிகள் 220 பேருடைய கையை வெட்டிட்டேன். மறுநாள் வருவான், சோத்திர அவனுக்கு உடம்பு உறுப்புல என்ன பிடிக்கிறோம், இத்தனை பேருடைய கண்ணை பிடுங்க அப்படிமா. உடனே ஒரு கம்பி, ஒரு கரண்டி மாதிரி வச்சுக்கிட்டு ஓசுல படுக்க வச்சுக்கிட்டு பட்ட பகல்ல வெட்ட வெளிச்சத்துல ஒரு மனுஷன் பார்த்துட்டு இருக்கும் போது எல்லாரும் கண்ணும் பார்த்துட்டு இருக்கும் போது கண்ணுக்குள்ள கரண்டியை விட்டு அந்த வெளிய அப்படியே சொல்றோம், அடுப்புல இருந்து குழம்பாடுற மாதிரி கண்ணு வெளியே பிடுங்குவோம். இப்படி ஒரு நாளைக்கு 400 முதல் 600 பேருடைய கண்கள் பிடுங்கப்பட்டதாக நினிவேயை குறித்த சரித்திரம் இருக்கு. இதெல்லாம் நாம் அறிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அப்போ அப்படிப்பட்ட காலம் கடந்து போட்டு இப்ப சிம்சோன் காலத்துல அவன் நினைத்தருளும் என்று சொல்லப்படுவது எதுக்காக? 2 கண்களுக்காக என்று சொல்லுது. இந்த
சொல்றானே 2 கண்களுக்காக. ஏன் 2 கண்ணுக்காக நினைத்தலும் சொல்றான்னாக்கா, அந்த 2 கண்கள் எதை குறிக்கிறது? ஒன்று அவன் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுதலை குறிக்கிறது. மற்றொரு கண் தன் சரீரத்தின் மாம்சத்தின் போராட்டத்தோடு போராடின கண்ணை குறிக்கிறது. தேவனுக்காக பாராட்டின அந்த கண் எது? பொதுவாகவே வலது கண்ணை எல்லாரும் சோத்திரம் நல்லதுக்கு பயன்படுத்த மாட்டார்கள். நீங்க ஒரு கண்ணை மூடி ஒரு கண்ணை திறந்தாலுமே இடது கண் மூடிக்கும் வலது கண் திறந்துக்கும். இல்லாட்டி ஒரு கண்ணை மூடி ஒரு கண்ணை திறங்கன்னு சொன்ன உடனே எப்பயும் வலது கண்ணை மூட மாட்டோம், இடது கண்ணை மூடுவோம், வலது கண்ணை திறப்போம். அப்படி பார்த்தால் இவன் தன் வலது கண்ணை தன்னுடைய மாம்சத்துக்கும் தன்னுடைய இச்சைக்கும் தன்னுடைய பிரியத்துக்கும் தன் ஆசைக்கும் பயன்படுத்துகிறவனாயிருந்தான். அப்புறம் இடது கண்ணில தான் சில நேரம் கர்த்தருடைய ஆவி இறங்குவார், சில நேரம் பலப்படுத்துவார், அவன் சில நேரம் கர்த்தருக்கா வைராக்கியம் வரும். அது இடது கண் தேவனுக்கா. இப்ப அவனுக்கு இந்த 2 கண் இப்ப என்ன ஆயிருச்சு? என்னைக்கு வலது கண்ணால அவன் உலகத்தையும் ஸ்திரீகளையும் இச்சைகளையும் மோகத்தையும் அக்கிரமத்துக்கும் அநியாயத்துக்கும் இடம் கொடுத்தானோ அப்பொழுதே அவனுக்குரிய ஆவிக்குரிய ஜீவியத்தின் மற்ற கண்ணும் பாதிக்கப்பட்டது. இப்போ நினைத்தருளும் என்று கெஞ்ச வேண்டிய நிலைமையில இந்த சிம்சோனுக்கு காரணம் என்ன? ஒரு காலத்துல நன்றாய் பார்த்தவன், ஒரு காலத்துல தூரத்து பார்வையை அறிந்தவன், எங்கே நரி இருக்கும் நல்லா தெரியும், யார் பராக்கிரமசாலிகள் என்று தெரியும், யார் பெலிஸ்தர் என்று தெரியும், யார் அமலேக்கியர் என்று தெரியும், கிர்காசியர் யார் என்று தெரியும், இஸ்ரவேலர் யார் என்று தெரியும். அவனுக்கு கண் பார்வை அவ்வளவு தெளிவா இருந்தது. ஆனா இப்போ 2 கண் பார்வையும் இழந்தவனாக இருக்கு. அதனாலதான் அவன் சொல்றான், ஆண்டவரே என்னை நினைத்து சொல்லிட்டுதான் அவன் சொல்றான், 28 என்னை பலப்படுத்தும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு பலன் எல்லாம் போயிடுச்சு ஐயா. இந்த பலன் போனதுன்னு சொன்ன உடனே எல்லாரும் என்ன சொல்றாங்க, அவன் உடம்புல இருக்கிற அபிஷேகம் போயிடுச்சுன்னு. ஆனா உண்மையான பலன் எது தெரியுமா? அவன் கண்களில் இருந்ததான அந்த கண்ணின் பார்வை, கண்ணின் சக்தி அவனை விட்டு போனது. என்னைக்கு கண்ணின் சக்தி அவனை விட்டு பிடுங்கப்பட்டதோ அன்றைக்கே அவன் பலன் இழந்தவனாய் மாறிவிட்டான். அப்ப இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்க கண்ணை கொஞ்சம் கவனமா வைத்துக் கொள்ளும். நினைத்தருளும் என்று கெஞ்ச வேண்டிய இடத்தில் நாம் வரக்கூடாது. நாம் என்றைக்கும் உரிமையுள்ள பிள்ளைகளா இருக்கணும். அப்படின்னா நம்முடைய கண்கள் 2 கண்கள் 2மே கர்த்தருக்கு உரியதாய் இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, உடல் உறுப்பிலே எந்த உறுப்புக்கும் இல்லாத ஒரு சக்தி இந்த கண்ணுக்கு இருக்கு. என்னன்னா, இந்த பக்கம் திரும்பினா 2 ஒன்னா திரும்பும், அந்த பக்கம் பார்த்தாக்கா 2 ஒன்னா பார்க்கும். கண்ணை மூடுனா 2 ஒன்னா மூடும், கண்ணை திறந்தா 2 ஒன்னா திறக்கும். கண்ணீர் வந்தா 2லுமே கண்ணீர் கசைய தானாகவே ஆரம்பிக்கும். கர்த்தர் நல்லவன். இந்த கண்ணை கண் சிமிட்டுதல், கண் அடிக்குதல், அந்த நேரத்துல கூட பாருங்க, ஒரு கண்ணை மூடிட்டு ஒரு கண்ணால கண்ணடிக்கிற மாதிரி நினைப்போம். ஆனா நீ நல்லா டச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணால கண்ணடிக்கும் போது இன்னொரு கண்ணு தானாகவே சிமிட்டுறதை நல்லா பார்க்கலாம். அப்போ இந்த முழு சரீரத்திலையும் தனியா பிரிக்க முடியாத ஒன்று இந்த கண் பார்வை. ஆனா அந்த பார்வையே இந்த சிம்சோனை விட்டு பிரிக்கப்பட்டுச்சு. அதனாலதான் அவன் சொல்றான், ஆண்டவரே என்னை நினைத்தருளும், என்னை பலப்படுத்தும் என்று. எனக்கன்பானவர்களே, உன் கண் தெளிவாய் இருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ சோதரம், இன்னைக்கு கண் பார்வை போனதுனாலே பலன் இழந்து போனவர்கள் நிறைய பேர், தைரியத்தை இழந்து போனவர்கள் நிறைய பேர், சுத்திரம் மன பக்குவத்தை இழந்து போனவர்கள் நிறைய பேர். அதனால தான் அவன் சொல்றான், நினைத்தருளும் என்று சொல்லி. அவன் நினைத்தருளும் என்று அவ்வளோ பெரிய மனுஷனை கெஞ்ச வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தது என்று சொன்னால், இது நமக்கு முன்பாய் வைக்கப்படுகிற ஒரு சவால் உள்ள தேவனுடைய வார்த்தை.
இது ஒரு பெரிய சவால் என்பதை ஒரு காலம் மறந்து விடாதீர்கள். ஆனா தேவரீர் என்னை நினைத்தருளும் என்கிற வசனத்தை எடுத்துட்டு இன்னைக்கு ரொம்ப லகுவா பேசுறவங்களும் எளிமையான வார்த்தையில சொல்லிட்டு கர்த்தர் உன்னை நினைக்கிறார், தேவன் உன்னை நினைத்தருளுகிறார், அவரை கண்டுவிட்டார், உனக்கு ஒருத்தர் வரலிவிட்டார், நீ நெகேமியாவை போல அலங்கத்தை கட்டுவாய், எரேமியாவை போல ஊழியத்தை கட்டுவாய், ஏசாயாவை போல வாழ்க்கையை கட்டுவாய், ஓ பவுலை போல கட்டடத்தை கட்டுவாய் என்று சொல்லி ஏதோ சொல்லுகிறார்கள். ஆனா இன்றைக்கு வேதத்தின் வெளிச்சம் என்னவென்று சொன்னால், நினைத்தருளும் என்று நாம் கேட்பதே தேவனை நோக்கி கெஞ்சுவது. அப்பது ஏதோ இழந்து போனவர்கள் கேட்கிறதானே ஒரு விண்ணப்பம் என்று நினைத்தருளும். இந்த சிம்சோன் தன் கண் பார்வையை இழந்தான், தன் பலத்தை இழந்தான், அப்பதான் நினைத்தருளும் என்று கேட்கிறான். அந்த ஜெபம் வீண் போகவில்லை. கர்த்தர் சிம்சோனுடைய ஜெபத்தை கேட்டா, அதனால் அவனுக்கு கண் பார்வை மீண்டும் வரவில்லை, ஆனால் அவனுடைய பலம் அவனுக்கு திரும்ப வந்தது. ஆண்டவருக்கு நல்லா தெரியும், சிலருக்கு கேட்டா கண்ணு பார்வையை கொடுப்பாரு, சிலருக்கு கேட்டா கண்ணு பார்வையை கொடுக்க மாட்டாரு, அதற்கு பதில் பலத்தை கொடுப்பார். யாருக்கு பலனை தரணும், யாருக்கு கண்ணின் பார்வையை தரணும் என்பது அவருக்கு நன்றாய் தெரியும். ஆனபடியினால் இவ்வளோ பெரிய சிம்சோன் தன் பலத்தையும் இழந்தான், கண் பார்வையும் இழந்தான். நாம் அப்படி இழந்து விடக்கூடாது. இழந்து விடாதபடிக்கு ஜாக்கிரதையாயிருப்போம், எச்சரிக்கையாயிருப்போம். கர்த்தருக்குமா நம்முடைய கண்களை சீர்தூக்கி பரிசுத்தப்படுத்தி காத்துக் கொள்வோம். அப்ப தேவனுக்குன்பாய் கம்பீர சத்தமுள்ளவர்களாய் நிற்க கர்த்தர் நமக்கு உதவியும் கிருபையும் செய்வாராக. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இரண்டாவதாக நினைத்தருளும் என்கிற அந்த வாக்கியத்துக்கு இன்னொரு அருமையான வார்த்தை வேதத்திலே பார்க்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆதியாகமம் 40:14 வாசிக்கிறேன். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். ஆமென். இப்போ இங்கு நினைத்தருளும் என்கிற வார்த்தையை இரண்டாவதாக யார் பயன்படுத்துகிறார் என்று சொன்னால், வேதத்திலே நாம் யாரை பெரிய நல்ல மனுஷன் சொல்லுகிறோமோ அந்த நல்ல மனுஷனாகி யோசேப்பு. அந்த யோசேப்பு சொல்லுகிறான், ஓ நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என்று சொல்லி. இப்போ யோசேப்பு இன்னொருத்தரை பார்த்து, அதுவும் பானபாத்திரக்காரனை பார்த்து, அதுவும் சிறைச்சாலையிலே குற்றம் சாட்டப்பட்டு குற்றவாளியா இருந்தவனை பார்த்து, குற்றவாளியா இருக்கிறவனை பார்த்து சொல்றான், நீ குற்றவாளிதான், ஓ குற்றம் செய்துதான் உள்ள வந்திருக்கிற, ஆனா உனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், நீ வெளியே போகும்போது என்னை நினைத்துக்கொள். இப்போ இங்கு முதலாவது பார்த்தும் சிம்சோன் ஆண்டவரை பார்த்து சொன்னால் நினைத்தருளும் என்னை பலப்படுத்தும் என்று. ஆனா இங்க யோசேப்பை பார்க்கிறோம், இவன் நல்ல ஞானம் உள்ளவன், ஞான வெளிப்பாடு உள்ளவன், சொப்பனத்தின் வியார்த்தி பண்ணுகிறவன். தானியேல் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுவதை போல கருகலானவைகளை தெளிவிக்கிறவன், மறைப்பொருட்களை வெளிப்படுத்துகிறவன், சொப்பனங்களை வியார்த்தி பண்ணுகிறவன், அறிவுள்ளவன், புத்தி உள்ளவன், விசேஷித்த ஆவி உள்ளவன். தானியேல் 5:12 சொல்லப்பட்ட அந்த தானியேலுக்குள்ள 6 அபிஷேகம் இந்த யோசேப்புக்குள்ள இருந்தது. இவ்வளவு ஆவியின் வெளிப்பாடுகள் பெற்ற, இங்க நீங்க கவனிக்கணும், இவ்வளவு பெரிய ஆவியின் வெளிப்பாடு பெற்ற மனுஷன் ஒரு கட்டம் வரும்போது தன்னை விட சாதாரண ஒரு மனுஷன்ட்ட உதவி கேட்க வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது. இதுதான் நீங்கள் நன்றாய் கவனிக்க வேண்டும். அவர்கள் செல்வந்தர்கள். ஓ யோசேப்பா போத்திமார் வீட்டில இருந்தான். யோசேப்பா போத்திமாருடைய அரண்மனையில இருந்தவன். யோசேப்பா இஸ்மவேலரோடு கூட ஒட்டகத்துல அவங்களோடு சேர்ந்து இவனும் ஒட்டகத்துல பயணம் பண்ணவன். யோசேப்பு சாதாரணமானவன் கிடையாது. 20 வெள்ளிக்காசுக்கு விலை கொடுத்து வாங்கப்பட்ட விலை மதிப்புள்ளவன். இப்படி எல்லாரும் அவனை குறித்து பெரிதா நினைக்கிறார்கள். கூட இருக்கிற சிறைச்சாலை அதிபதி, கூட இருக்கிற காவலாளி,
கூட இருக்கிற பணபத்திரக்கார, கூட போய் இருக்கிற சுயம்பாகிகளின் தலைமை எல்லாரும் சொல்றாங்க, இவன் சாதாரணமானவன் அல்ல, 20 வெள்ளிக்காசுக்கு வாங்கப்பட்ட விலையேறப்பட்டவன். இவன் சாதாரணமானவன் அல்ல, பொற்கடுக்கன்கள் வைத்திருக்கிற இஸ்மவேலரோடு பிரயாணம் பண்ணினவன். இவன் சாதாரணமானவன் அல்ல, இவன் எகிப்துக்கு வரும்போதே ஒட்டகத்துல ஏறி வந்தவன். இவன் சாதாரணமானவன் அல்ல, ஓசுத்திர போத்திமாரோட அரண்மனையில் இருந்தவன். இவன் சாதாரணமானவன் அல்ல, போத்திமாரோட மனைவி இருக்கிற அந்த இடத்துல இருக்கக்கூடிய உரிமை பெற்றவன். இவன் சாதாரணமானவன் அல்ல, எல்லா அதிகாரம் பெற்றவன் என்று இவனை குறித்து எல்லாரும் உயர்ந்து நினைத்திருக்க, இந்த மனுஷனோ பாருங்கள், அப்பிரயோஜனமான மனுஷன்ட்டு போய் கெஞ்சுறான், எப்பா நீ என்னை நினைத்தருளும், நீ என்னை மறந்துராத, நீ வாழ்வடைந்திருப்பாய் என்றான். ஆனா இவனுக்கு ஒரு பெரிய வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறதை யோசித்து மறந்துட்டான். இது எதை குறிக்கிறது? இன்றைக்கு இந்த கடைசி காலத்திலே ஆவியின் வெளிப்பாடு பெற்றவர்கள், ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள், ஆவியின் தரிசனம் பெற்றவர்கள், ஊருக்கெல்லாம் சொப்பனம் வியாக்கியானம் பண்ணுகிறவர்கள், உலகத்துக்கெல்லாம் தரிசனத்துக்கு விளக்கம் சொல்லுகிறவர்கள், எல்லாருக்கும் வேதத்தின் ரகசியத்தை அறியப்படுத்துகிறவர்கள், அவங்க எல்லாரும் பார்ப்பாங்க, அவரா ஐயோ பயங்கரமான தேவ மனுஷனை நினைத்து கொண்டிருக்க, இவர்களோ தன்னுடைய தேவைக்காகவும் தன்னுடைய அவசரத்துக்காகவும் தேவனிடத்தில் கேட்க வேண்டியதை விட்டுவிட்டு பானபாத்திரக்காரன் என்கிற கர்த்தர் நல்லவன் சாதாரண மனுஷன்கிட்ட போய் கேட்கிறான், நீ என்னை நினைத்தரணும்பா. என்ன பரிதாபம் பாருங்க, இந்த கடைசி காலத்துல கிருபை பெற்ற விசேஷமா வரம் பெற்ற பலருடைய நிலைமை இப்படிதாங்க இருக்குது. நான் சொல்றது சரியா தப்பா என்பதை நீங்க நிதானித்து பாருங்க. அவங்க அவங்கள நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட தீர்க்கதரிசனம் வரம் இருக்கும், வெளிப்பாட்டு வரம் இருக்கும், போதிக்கிற வரம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா சில நேரம் வரும்போது அவங்க போய் கையேந்த வேண்டியவர்களாய், அல்லது கெஞ்ச வேண்டியவர்களாய், அல்லது என்னை நீங்க மறந்துட்டீங்களேன்னு சொல்லி பரிதபிக்க வேண்டியவர்களாய் தங்களுடைய நிலைமை மாறி போகிறது. இந்த நாட்கள் அப்படிப்பட்ட நாட்கள், இந்த காலம் அப்படிப்பட்ட காலம். இங்கு ரொம்ப பரிதாபமான ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். அந்த ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல யோசேப்பு அந்த பானபாத்திரக்காரனை பார்த்து சொல்றான், நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து. நீ வாழ்வடைந்திருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப பானபாத்திரக்காரன் ஏற்கனவே அவனே வாழ்க்கை இல்லாம இருக்கிறான். அவனுக்கே ஒரு உயர்வு இல்லை, அவனுக்கே ஒரு பதவி இல்லை, அவனுக்கே ஒரு பட்டம் இல்லை. இனிமேல் இந்த சொப்பனம் நிறைவேறி, இனிமேல் இந்த சொப்பனத்தின்படி இவன் அரண்மனைக்குள்ள போய், இனிமேல் ராஜா இவனை ஏற்றுக்கொண்டு, அதுக்கப்புறம் ஜூஸ் பாட்டிலையும் ஜூஸ் பாத்திரத்தையும் ஆகாரத்தையும் ராஜா கையில கொடுத்து, ராஜாவுக்கு இவனுக்கு திரும்ப நட்பு உண்டாவதற்கு நாட்கள் ஆகும். அப்ப அந்த அளவுக்கு பானபாத்திரக்காரனுக்கே இன்னும் வாழ்க்கை இல்லை. வாழ்க்கை இல்லாத ஒருத்தன் போயிட்டு தனக்கு ஒரு மகிமையின் வாழ்க்கையில் யோசேப்பு கேட்கிறான், நீ என்னை நினைத்தரணும் அப்பா. எவ்வளவு பரிதாபம் பார்த்தீங்களா? இன்னைக்கு இத சில விசுவாசிகளும், இன்றைக்கு சில ஐஸ்வர்யவான்களும், இன்றைக்கு சில தொழிலதிபர்களும் இதை விரும்புகிறார். கர்த்தர் நல்லவன், அவர் யாரா இருக்கட்டும், என்ன செய்யட்டும், எப்படிப்பட்ட ஆளா இருக்கட்டும், காணிக்கைனாக்கா பணம்னாக்கா தேவைன்னாக்கா எங்கள்கிட்ட தானே வரணும், நாங்க தானே கொடுக்கணும். நாங்க இத்தனை ஃபேக்டரி வச்சிருக்கிறோம், இத்தனை கம்பெனி வச்சிருக்கிறோம், இத்தனை தொழில் பண்ணிட்டு இருக்கிறோம், இப்படி பண்ணாதான் நாங்க கொடுத்தாதான் அவங்க அதை செய்ய முடியும் என்று பலருடைய நினைவு. நல்லா கவனிக்கணும். இது இந்த கடைசி காலத்துல நடக்கிறதான நிதர்சனமான உண்மை. ஆனால் தேவனுடைய ஊழியக்காரனாகி நான் சொல்லுகிறேன், தயவு செய்து உங்களை அழைத்தவரை நோக்கி பாருங்கள், உங்களை பிரித்தெடுத்தவரை கவனித்து பாருங்கள். உங்களுடைய தேவைகள் சிறியதா இருந்தாலும் பெரியதா இருந்தாலும் அவரிடத்தில் சொல்லி பாருங்கள், அதை அவர் செய்வார். இங்க நல்லா கவனிக்கணும். யோசேப்பு சொல்றான், பானபாத்திரனை பார்த்து நீ என்ன நினைக்கணும் பான்றான். என்னைக்கு அதை சொன்னானோ அந்த பின்பு இந்த பானபாத்திரக்காரன் 2 வருஷம் யோசேப்பை மறந்து விட்டான் ஐயா.
காரணம் என்ன தெரியுமா? தேவனை நோக்கி கெஞ்ச வேண்டிய யோசேப்பின் கண்களும் வாயும் பானபாத்திரனை பார்த்து கெஞ்சவும் ஓசோத்திரம் கேட்க வேண்டியதாய் மாறிவிட்டது. இது யோசேப்பின் வாழ்க்கையில் காணப்பட்ட மறைமுகமான ஆவிக்குரிய ஜீவியத்தின் குறைவையும் அவருடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் தடுமாற்றத்தையும் காண்பிக்கிறது. தேவ பிள்ளைகளை, தயவு செய்து இந்த கடைசி காலத்துல தடுமாறாதீங்க. இந்த கடைசி காலத்துல இடறி போகாதீங்க. நீ இன்னொருத்த வாழ்வடைந்ததை போல தெரியலாம், ஆனா உங்களுடைய வாழ்க்கை அவனுக்கு கீழாக இருக்க போவதில்லை. யோசேப்பு, ஒரு நாள் வரப்போகுது யோசேப்பு, நீ அதே பானபாத்திரக்காரனை விட பெரிய இடத்தில் இருக்க போகிறாய். தேவன் உன்னை ஒரு அதிபதியாய் வைக்க போகிறார். உனக்கு ஒரு ராஜ குதிரையை கொடுக்க போகிறார். உனக்கு ஒரு ஆசாரியனுடைய குமாரத்தியாக ஆஸ்திராத்தை கொடுக்க போகிறார். உனக்கு ஒரு எப்ராயிமை கொடுக்க போகிறார். உனக்கு ஒரு மனாசையை கொடுக்க போகிறார். உனக்கு ஒரு கோசேன் தேசத்தை கொடுக்க போகிறார். உனக்கென்று தனி எல்லா தங்க பாத்திரங்களை கொடுக்க போகிறார். பொன் பாத்திரம் உன் வீட்டில் வரப்போகிறது. இவ்வளவெல்லாம் கர்த்தர் கொடுக்க போகிறதை நீ அறியாதிருந்தே சாதாரண மனுஷனிடத்தில் போய் என்னை நினைத்தருளும் என்று கேட்பது எந்த வகையில் நியாயம்? சிம்சோன் கூட தன் பலத்தை இழந்த போது தேவனிடத்தில் கேட்டான். ஆனால் யோசேப்போ மனுஷனிடத்தில் கேட்டான். ஆனா அதற்கு பின்பு ஒரு நாள் வந்தபோது இந்த யோசேப்பு தேவனிடத்தில் கெஞ்சுகிறார், செபிக்கிறார். தேவன் கிருபை செய்தார். எல்லாருக்கும் முன்பாக அந்த யோசேப்பை கொண்டு போய் ராஜாவுக்கு முன்பாய் நிறுத்தினார். ஐயா, என்றைக்கு தேவனிடத்தில் தன்னுடைய பாரத்தை கொட்டினானோ அன்றைக்கு யோசேப்பு நினைக்கப்பட்டார். இன்றைக்கு நான் சொல்றேன், நாம் நினைக்க வேண்டிய, கையேந்த வேண்டிய, கேட்க வேண்டிய, கதற வேண்டிய அல்லது சொல்ல வேண்டிய மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனா அவர்களிடத்தில் அல்ல, நம்முடைய கண்களும் நம்முடைய உதடுகளும் ஆண்டவரை நோக்கி இருக்கட்டும். நினைத்தருளும் என்று பானபாத்திரக்காரனை அல்ல, அந்த பாத்திரத்தையே உருவாக்குகிற தேவனை பாருங்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. மூன்றாவதாக இந்த நினைத்தருளும் என்கிற இந்த விண்ணப்பத்துக்கு என் அருமையான ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எரேமியா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 15வது வசனம். எரேமியா 15:15 வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தாவே, நீர் அதை அறிவி, தேவரீர் என்னை நினைத்து என்னை விசாரித்து என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு என் நிமித்தம் நீதியை சரிக்கட்டும். உம்முடைய நீடிய பொறுமையின் நிமித்தம் என்னை வாரிக்கொள்ளாதிரும். நான் உம்முடைய நிமித்தம் நிந்தையை சகிக்கிறேன் என்று அறியும். கர்த்தாவே, நீர் என்னை அறிவி, தேவரீர் என்னை நினைத்து என்னை விசாரித்து என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு என் நிமித்தம் நீதியை சரிக்கட்டும். இங்கு நினைத்தருளும் என்று பண்ணுகிறதான மூன்றாவது விண்ணப்பம் எரேமியாவின் விண்ணப்பமாய் இருக்கிறது. இந்த விண்ணப்பத்தை, நினைத்தருளும் என்கிற விண்ணப்பத்தை எரேமியா யாருக்கு முன்பாக எடுக்கிறார் என்றால், அந்த எரேமியா 15:15 சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாக அந்த விண்ணப்பத்தை செய்கிறார். அவர் செய்துவிட்டு நினைத்தருளும் என்கிற வார்த்தையை எதுக்கு சொல்றார்னா, என் நிமித்தம் நீதியை சரிக்கட்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவே. ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் எனக்கன்பான போதக பிதாக்களே, விசுவாச தேவ ஜனங்களே, தேவன் உங்களை நினைத்து விட்டார் அல்லது தேவன் உங்களை நினைத்தருள ஆரம்பித்து விட்டார் என்று சொன்னால்,
அவர் உங்களுக்கு ஜெயத்தை, விடுதலையை, ஆசீர்வாதத்தை, சுபிட்சத்தை கொடுப்பதற்கு முன்பாக உங்களை நினைத்தருளின தேவன் உங்களுக்காக நீதியை சரி கட்டுவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. நீதியை சரி கட்டுகிற தேவன். ஏன், எப்படி நீதியை சரி கட்டுகிறவர்? அந்த எரேமியா 15:15 சொல்லுது, என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு என் நிமித்தம் நீதியை சரி கட்டும். இன்றைக்கு தேவ பிள்ளைகளை துன்பப்படுத்துகிறவர்கள் வெகுவாய் பெருகிவிட்டார்கள். தேவ சபைகளை துன்பப்படுத்துகிற அரசாங்கங்கள் வெகுவாய் பெருகிவிட்டது. தேவ ஆராதனை ஸ்தலங்களை துன்பப்படுத்துகிற கூட்டம் ஏராளமாய் பெருகிவிட்டது. தேவ ஜனங்களை அவலட்சணமாகவும் அருவருப்பாகவும் பார்க்கிறதும் நினைக்கிறதுமான ஜனங்களிடைக்கு ஏராளமாய் பெருகிவிட்டார்கள். ஆனா ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், உங்கள் தேசத்தை அல்லது உங்கள் பட்டணத்தை அல்லது உங்கள் சபையை அல்லது உங்கள் ஊழியத்தை அல்லது உங்களை தேவன் நினைத்தருளுகிறார் என்று சொன்னால் வெகு 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 சீக்கிரத்துல அவர் உங்களுக்கு நீதியை சரி கட்ட போகிறார் என்றார். நீதியை செலுத்தும் அல்ல, நீதியை காண்பியும் அல்ல, நீதியை சரி கட்டும். சரி கட்டுதல்னா என்ன அர்த்தம்? உங்களை எந்த அளவுக்கு துன்பப்படுத்தினாங்களோ அந்த அளவுக்கு தேவன் அவர்களை துன்பப்படுத்தும். உங்களை எந்த அளவுக்கு அவமானப்படுத்தினார்களோ அந்த அளவுக்கு தேவன் அவர்களை அவமானப்படுத்தும். உங்களை எந்த அளவுக்கு அவர்கள் ஓசத்திரம் தகாத வார்த்தைகளினாலும் அருவருப்பான சொற்களினாலும் தங்கள் அம்புகளை பாய்ச்சினார்களோ அதே காரியத்தை ஆண்டவர் அங்கே அம்பை பார்த்து, இதுதான் நீதியை சரி கட்டுதல். இது எப்படிப்பட்ட சரி கட்டுதல் தெரியுமா? நியாயப்பிரமாணத்தின் சரி கட்டுதல். நியாயப்பிரமாணத்தின் சரி கட்டுதல் எது? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், வாய்க்கு வாய், பட்டயத்துக்கு பட்டயம், சாவுக்கு சாவு, வியாதிக்கு வியாதி. இதுதான் நியாயப்பிரமாணம். அதே போலதான் தேவன் ஒரு மனுஷனை, ஒரு மனுஷியை நினைத்தருள ஆரம்பித்து விட்டார் என்று சொன்னால் முதலாவது அவர் செய்கிறது, என் மகனை இதுவரைக்கும் யார் துன்புறுத்தினார்? மனதளவில் துன்புறுத்தினது யார்? சரீர அளவிலே துன்புறுத்தினது யார்? ஆவிகளினால், அசுத்த விதமான விக்கிரகங்களினாலும் ஆவியினாலும் துன்பப்படுத்தினது யார் என்று ஆண்டவர் கவனிப்பார். அப்ப நீதியை சரிக்கு சரி கட்டுவார். இந்த தேவன் நினைத்தருளி சோத்திரம் சரிக்கு சரி கட்டினது யாருக்கு என்று கேட்டால் தாவீதுக்கு தான் என்று நான் தைரியமாய் சொல்ல முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. ஏன் என்று சொன்னால் கர்த்தர் நல்லவே, இந்த தாவீதின் வாழ்க்கையிலே அவ்வளவு பெரிய பாதிப்பும் அவ்வளவு பெரிய வேதனைகளையும் அவன் அனுபவித்தான். அந்த தாவீதை கர்த்தர் நினைத்தருளி அங்கு அவனுக்கு சரிக்கு சரி கட்டினார். எப்படி சரி கட்டினார் தெரியுமா? தாவீதுக்கும் சவுலுக்கும், சவுலுடைய வீட்டாருக்கும் தாவீதின் வீட்டாருக்கும் இடைவிடா யுத்தம் நடந்து கொண்டது. அதுவும் கர்த்தர் நல்லவே, மரண பரியந்தம் சதா காலமும். ஆண்டவர் பார்த்தால் தாவீதை நினைக்க ஆரம்பித்தார். தாவீதை நினைச்சு பார்த்து அவனுக்கு விடுதலை கொடுத்து அவன் அபிஷேகத்து கொண்டு போய் ராஜாவை வைக்கிறதுக்குள்ள இந்த பக்கத்துல திரும்பி பார்த்தார், சவுல் இருக்கிறான், அங்க அப்னேர் இருக்கிறான், மற்ற சுத்திரம் எதிராளிகள் இருக்கிறான், அங்கே இன்னும் பலர் எல்லாம் இருக்கிறாங்க. ஆண்டவர் பார்த்தா எல்லாரும் பார்க்கத்தக்கதாக சவுலை வாதிக்க ஆரம்பித்தார். எப்படிப்பட்ட வாதை? வியாதியை கொடுத்து படுத்த படுக்கை ஆக்கி அல்ல, ஒரு சண்டையை இழுத்து வர வைத்து அந்த சண்டை வருகிறதை தேசத்துல கொண்டு வர செய்து அந்த சண்டைக்கு சவுலை புறப்பட பண்ணி அவருடைய குமாரர்களின் புறப்பட பண்ணி ஒரு குறிப்பிட்ட மலை பிரதேசம் வரும்போது அந்த இடத்துல சவுல் தோற்று போக கர்த்தர் நல்ல வேலையாட்கள் நாம் கொல்லப்படுகிறார்கள். கடைசியில் சவுலும் தோற்று போய் சாக வேண்டிய நேரம் வருகிறது. தன் ஈட்டியை தானே நட்டு அதிலே அவன் விழுந்து சுத்திரம் வேலைக்காரனுடைய ஈட்டினால் குத்தப்பட்டு சாகும்.
இப்போ இந்த சவுலுக்கு நீதிக்கு சரி கட்டினது யார்? தாவீது அல்ல. தாவீதுக்காக கர்த்தர் சரி கட்டினான். அதைத்தான் சங்கீதத்தில் அருமையான ஒரு வசனம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. சங்கீதத்தின் புஸ்தகம் 132 சங்கீதம் 1வது வசனம். சங்கீதம் 132:1 வாசிக்கிறேன். கர்த்தாவே, தாவீதையும் அவருடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். ஆமென். தாவீதையும் அவருடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, எரேமியா 15:15 தேவன் நினைத்தருளுகிறவராய் வருகிறார். அவர் நினைத்தருளுகிறவர்களாய் வரும்போது நீதியை சரி கட்டுகிறவராகவும் வருகிறார். அப்படியானால் உங்கள் உறவினர்கள் உங்களை மறந்திருக்கலாம், சொந்த பந்தங்கள் உங்களை மறந்திருக்கலாம், உற்றார் உறவினர்கள் உங்களை மறந்திருக்கலாம், நீங்க அதிகமாய் நேசித்த விசுவாச மக்களும் சாக்கு போக்குகள் சொல்லி விலகி போயிருக்கலாம், மறந்திருக்கலாம். ஆனா இதெல்லாரும் மறந்தாலும் தாவீதின் உபத்திரவத்தை நினைத்தருளின தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை ஒரு காலம் மறந்து விடாதீர்கள். தாவீதின் உபத்திரவத்தை நினைத்தருளின தேவன், தாவீதின் உபத்திரவத்துக்கே கர்த்தர் நினைத்தருளுகிறார் என்று சொன்னால், உங்களுடைய கஷ்டத்தையும் என்னுடைய கஷ்டத்தையும் கர்த்தர் நினைப்பாரா இல்லையா? இந்த இடத்துல நான் ஆண்டவர்கிட்ட பேசுற நிறைய காரியம் உண்டு. அதுல ஒன்னே ஒண்ணு உண்டு, முக்கியமான, அது உங்கள்ட்ட நான் சொல்றேன். எனக்கு நானும் மனுஷன்தான். எவ்வளவுதான் நான் வேதத்தை போதிக்கிறவனா இருக்கலாம், அல்லது வேதத்தை கற்றுக் கொடுக்கிறவனா இருக்கலாம், அப்புறம் தீர்க்கதரிசி, அப்போஸ்தலர், ஊழியக்காரர், எங்க ஐயா, எங்க பாஸ்டர், எங்க அப்பான்னு சொல்லி எல்லாரும் சொல்றவங்களா இருந்தாலும் நானும் மனுஷன்தான். எனக்கும் பல நேரத்துல மன உளைச்சல் கண்டிப்பா வரதான் செய்யும். சில நேரத்துல ஆவியிலே கலக்கம் வரும். சில நேரத்துல சில செய்யற காரியத்தை பார்த்து நினைச்சு பார்த்துட்டு உட்கார்ந்து அழுவதுண்டு. இந்த மன உளைச்சல் வரும்போது, ஆவியிலே கலக்கம் வரும்போது, சில அழுக வரும் பாருங்க. இந்த அழுக வரும்போதெல்லாம் நான் ஏதோ திட்டிக்கிட்டு, அப்புறம் அவங்க இப்படி பண்ணிட்டாங்களே, இது செஞ்சுட்டாங்களேன்னு சொல்லி அவங்களை விசாரி அடியில் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நினைச்சு அழுகிறதே கிடையாது. அழுகும் போது ஒண்ணுதான் சொல்லி சொல்லி சொல்லி, அது எனக்கு அது நல்ல பழக்கமா கெட்ட பழக்கமான்னு தெரியல. அதைத்தான் சொல்லி சொல்லி அழு, திரும்ப திரும்ப சொல்லுவேன். என்ன சொல்லி அழுவேன் தெரியுமா? ஆண்டவரே, நான் உம்முடைய ஊழியக்காரன், உம்மை நம்பி வந்தேன். எனக்கு அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, அவங்களால நான் வளர்க்கப்படவும் இல்லை. என் அக்கா கிடையாது, அண்ணன் கிடையாது, அவங்கள்ட்ட ஓடி பிடிச்சி விளையாண்டதும் கிடையாது. எனக்கு மனைவி கிடையாது, அவங்களும் பரலோகத்துக்கு போயிட்டாங்க. என் பிள்ளைகளும் தூரத்தில் இருக்காங்க. இப்ப நான் தனியாத்தான் இருக்கிறேன். நான் இந்த தனிமையில உண்மை பின்பற்றுகிறேன். நான் உமக்காகத்தான் ஊழியம் செய்யறேன். நான் தினம் ஊழியம் செய்யறேன், தினம் பிரசங்கம் பண்றேன், தினம் வேதத்தை போதிக்கிறேன். அப்ப எனக்காக நீ செய்தவர்களும் இப்படிதான் ஜெபிப்பேன். ஆண்டவரே, நான் உமக்காக ஊழியம் செய்யறேன், நான் உம்முடைய ஊழியக்காரன், அப்படி சொல்றேன், உம்முடைய ஊழியக்காரன். அப்ப நான் யார்கிட்ட கேட்பேன்? எனக்காக நீர் அங்கு கிரியை செய்யும், நீர் அங்கு கிரியை செய்யும். அப்படி பொதுவான ஜெபம், நீர் அங்கு கிரியை செய்யும் தான் ஜெபிப்பேன். அவங்கள உடனே நியாயந்திக்கணும், உடனே பழி வாங்கணும், அதை என் கண்ணு பார்க்கணும், அப்படிலாம் கிடையாது. ஆண்டவர் அது நீர் அங்கு கிரியை செய்யும் பொதுவா சொல்லிடு. அழுகையோடும் புலம்பலோடும் உரிமையோடு சொல்றேன், நான் உங்களுடைய ஊழியக்காரன். நம்முடைய ஊழியத்தை தினம் காலங்காத்தால 2 மணிக்கு ஏஞ்சி ஆயத்தமாக உங்களுடைய சமூகத்துக்கு வர்றேன். தினம் ராத்திரில வர்றேன், பகல்ல எத்தனையோ பேருக்கு நான் போன்ல ஊழியம் செய்றேன். என்னமோ எல்லாம் உமக்காகத்தான் செய்றேன். அப்ப நீ யார்கிட்ட போய் சொல்ல? நீர் கிரியை செய்யும். அப்படி பொதுவா ஜோமனி விட்டுறதுதான். அதுக்கப்புறம் நடக்கிறது பாருங்க. சில சல்லடையினால் சலிக்கப்படுவார்கள், சிலர் காட்டிலே மிருகங்களால் விரட்டப்படுவதை போல ஓட ஓட சிலர் விரட்டப்படுவார். சிலரை தேவன் பயங்கரமான வாதிகளால் வாதிப்பார். சிலரை தேவன் கடிந்து கொண்டு எச்சரித்து அவர்கள் சீர்படுத்துவார். சிலருக்கு இரக்கம் பாராட்டுவார். யார் யாருக்கு என்ன செய்யணும்னு அவருக்கு நல்லா தெரியும், அதன்படி அவர் செய்வார். இப்ப நான் போயிட்டு
2 பேரை கொடுத்து இவங்க காட்டுல ஓடட்டும் ஆண்டவரே, இவங்களுக்கு நல்ல வியாதியில படுக்கட்டும் ஆண்டவரே, இவங்க இனிமே ஊழியமே செய்யக்கூடாது ஆண்டவரே, இவங்க சோத்திர இப்படிப்பட்ட சத்துரு பிசாசுகள் பிடிக்கட்டும் சொல்லி 3 பேருக்கு ஒரு லிஸ்ட், 2 பேருக்கு ஒரு பட்டியல, இன்னொன்னு சொல்லி ஜெபம் பண்ணா அந்த ஜெபம் தேவனுடைய பார்வையில அருவருப்பார். ஆனா நான் செய்யறது உரிமையின் போராட்டம். என்ன போராட்டம்? நான் வேற யாருமே கிடையாது. இவருக்கு மகன் சொல்லப்படுறதுக்கு எனக்கு அப்பாவே கிடையாது, இவங்களுக்கு மகன் என்று சொல்லப்படுவதற்கு என் அம்மாவே கிடையாது. அப்போ என் சூத்திரம் இதெல்லாம் இல்லாம இருக்கும்போது நான் உமக்கு மகனா இருக்கிறேன், நான் உங்களுடைய ஊழியக்காரன், நான் உண்மை நம்பி இருக்கிறேன். அடிக்கடி நான் சொல்ல பார்த்தேன், உண்மை நம்பி இருக்கிறேன், யாரையும் நம்புறது கிடையாது, உண்மை நம்பி இருக்கிறேன். எனக்காக நீர் கிரியை செய்யும். நீர் கிரியை ஒரே வார்த்தை தான், அழுது அப்படியே உரிமை போராட்டத்துல ஒரு செபம் தான். அதோடு விட்டு அதை மறந்துடுவேன். அதுக்கப்புறம் கர்த்தர் பெரிய நீதியை சரி கட்டி இருப்பார். நான் சொன்னதை போல எங்கெங்க யாருக்கு எந்த நேரத்துல எதை செய்யணும் சரியா நடப்பிப்பார். அதுக்கப்புறம் அந்த துக்க முகம் இருந்ததே இல்லை. நான் சொல்றேன், உங்க ஜீவியத்துல நீங்க முதலாவது இப்படிப்பட்ட உரிமை உள்ளவர்களா வரணும். உங்களுக்கு கட்டின மனைவி பக்கத்துல இருக்கலாம், நேசிக்கிற புருஷன் கூட இருக்கலாம், அன்பான பிள்ளைகள் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கலாம், சுத்திரம் நல்ல சபையும் மக்களும் போதகர்களும் விசுவாசிகளும் எல்லாம் இருக்கலாம். இவர்கள் எல்லாரும் இருந்தாலும் நான் கற்றுக் கொடுக்கிற வேதத்தின் உபதேசம் என்பது நீங்கள் கர்த்தரை மாத்திரம் நம்பி இருக்கு. நான் உமக்காக வாழுகிறேன், உமக்காக ஜீவிக்கிறேன், உம்மை குறித்து சிந்திக்கிறேன், உம்மை குறித்து பலர்கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கிறேன், உம்முடைய கூட்டத்தில் பங்கு பெறுகிறேன், உம்முடைய ஆராதனையில் நான் பங்கு பெறுகிறேன், உம்முடைய வார்த்தைகளை சொல்லுகிறேன், உமக்காக நான் துதிக்கிறேன், இப்படியெல்லாம் செய்கிறேன். ஆண்டவரே என்னை நினைத்தருளும், நீர் சுத்திரம் நீர் விசாரித்தருளும் என்று ஜெபித்து பாருங்க. மற்ற எல்லா ஜெபத்தை விட இந்த ஜெபம் வல்லமை உள்ளதா இருக்கும். எரேமியாவின் ஜெபம் என்னை நினைத்தருளும், நீதியை சரி கட்டத்தக்கதாய் நினைத்தருளும். அதை தேவன் எரேமியாவுக்கும் நினைத்தருளினார், மாபெரும் மனுஷனாகிய தாவீதையும் நினைத்தருளினார், நீதியை சரி கட்டினார். இந்த எரேமியாவும் தாவீதும் 2 தூண்களாய் நமக்குன்பாய் சாட்சிகளாய் இருக்கிறார்கள். ஆனபடினால் எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த நினைத்தருளும் என்கிற வார்த்தை சாதாரண ஒரு வார்த்தை கிடையவே கிடையாது. அது பலமுள்ள சிம்சோன்களையும் நடுங்க பண்ண வைக்கக்கூடியது. அது மிகப்பெரிய தரிசனமும் வெளிப்பாடுள்ள யோசேப்புகளையும் சொல்ல வைக்கக்கூடியது. மாபெரும் தீர்க்கதரிசிகளும் கர்த்தருடைய வாயுமாய் இருக்கிற எரேமியாக்களையும் சொல்லி ஜெபிக்க வைக்கக்கூடியது. நினைத்தருளும் என்கிற வார்த்தை ஒரு மகா பெரிய வார்த்தை. ஆனா ஒன்றே ஒன்று நான் சொல்லி முடிக்கிறேன். சிம்சோன் எல்லாம் இழந்த பின்பு நினைத்தருளும் என்று கேட்டான். அப்படி நாம் கேட்கக்கூடாது. யோசேப்பு தனக்கு ஒரு வாழ்வு இருக்கிறதை மறந்து சாதாரண பானபாத்திரக்காரன்ட்ட போய் ஒரு வாழ்க்கையை கேட்டானே, அப்படி கேட்கக்கூடாது. அப்ப எப்படிதான் கேட்கணும்? எரேமியாவை போல என்னை நினைத்து என் நீதியை சரிக்கட்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எரேமியாவை போல ஜெபித்தான். தாவீதுக்கு நினைத்தருளை அவன் சத்துருக்களுக்கு சரி கட்டின தேவன் உங்களுக்கும் சரி கட்டுவார். நீங்களும் தாவீதின் வம்சமாய் மாறுவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டி சிக்கல்கள், இடரல்கள், கண்ணிகள், துன்பங்கள், உபத்திரவங்களுக்கு மீட்டு தம்முடைய குமாரனாய், தம்முடைய குமாரத்தியாய், தம்முடைய சொந்த ஜனமாய் உங்களை கர்த்தர் நினைத்தருவார். நாம் கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். எல்லாரும் ஒப்பு கொடுத்து கர்த்தர் நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நாளை காலை அதிகாலை இருட்டோட சுபத்திலே நான் உங்களோடு வந்து கலந்து கொண்டு அபிஷேகத்திலும் தேவனுடைய வார்த்தையில் நடத்த போகிறேன். அதிகாலை இருட்டோட ஜபத்துக்கு எல்லாரும் தவறாமல் வந்து விடுங்கள். இப்ப எல்லாரும் கண்களை மூடி கர்த்தர் நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி வேலைக்காக உமக்கு 1 கோடி நன்றி ஆண்டவரே. புலம்பலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வைத்து கர்த்தர் நல்லவே நினைத்தருளும் என்று சொல்லி
ஆண்டவர் சொல்லி நிறைத்தருளுவதை குறித்த அநேக ரகசியங்களையும் நல் ஆலோசனைகளையும் வேதத்தின் சம்பவங்களையும் எங்களுக்கு முன்பாக திருஷ்டாந்தப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, ஓ சிம்சோனை போல இருக்கிற பலத்தை இழந்த பின்பு நாங்கள் போய் கெஞ்சாதபடிக்கு, யோசேப்பை போல ஓ தனக்கு ஒரு வாழ்வு இருக்கிறதை மறந்து பானபாத்திரக்காரனுடைய வாழ்க்கையை நினைத்து கெஞ்சினதை போல் கெஞ்சாதபடி, எரேமியாவை போல ஆண்டவரே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவர்களாய் எங்களை மாற்றும் ஐயா, தேவரீர் என்று சொல்லுகிறவர்களாய் மாற்றும் ஐயா. அதனால் அந்த எரேமியாவுக்கு ஒரு எபேத் மெலேக் என்கிற மனுஷனை அனுப்பி உடையான கிணற்றிலிருந்து எரேமியாவை தூக்கிவிட்ட தேவன் இதோ உடைய பிள்ளைகளை தூக்கி விட்டர்களும். எரேமியாவின் கர்த்தர் இவர்களை நினைத்தர்களும். தாவீதை நினைத்தருளி அவன் சத்துருக்களுக்கு சரி கட்டி தாவீதி வம்சத்தையும் ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. இரவில் நல்ல நித்திரை தாரும், 5 நித்திரை கன நித்திரை விசேஷமாய் நாளைக்கு காலை இந்த மாத கடைசியில் இருக்கிற இந்த அருமையான இருட்டோட ஜெபத்தில் வந்து காலையிலேயே வேதத்தின் வெளிச்சத்தையும் தேவனுடைய கிருபையும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்யும். எல்லாம் உம்மால் கூடும். இயேசுவின் ரத்தம் செய்யும். தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும்